கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 91 சங்கீதம் 10 வசனம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 91 சங்கீதம் 10 வசனம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இன்னைக்கு இயேசுப்பா உங்ககிட்ட ஒரு வாக்கு தர்றாரு. என்ன அப்படின்னா, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. எந்த ஆபத்தும் பொல்லாப்பும் எதுவுமே உங்கள் வீட்டுக்கிட்ட உங்ககிட்ட அணுகாதுன்னு இயேசுப்பா சொல்கிறாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்தா சொல்கிறார், பயத்தில் இருக்கீங்களா? உலகத்தில் என்னென்ன காரியங்களும் நடக்குது, எவ்வளோ ஆபத்துகள் இருக்குது, நம்ம வீட்டில் என்னமோ ஆகிடுமோ, இல்லை நம்ம நெருங்கினவங்களுக்கு எதனா ஆகிடுமோ அப்படின்னு பல பயத்தோடு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுக்கு ஏசப்பா இந்த மாதம் வாக்குத்தத்தமாக தராரு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது மகனே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருக்கேன், எதுவுமே உன்னை அணுகாது, நான் உன்னை பாதுகாத்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தார். மேக ஸ்தம்பகமாகவும் அக்கினி ஸ்தம்பகமாகவும் அவங்கள பாதுகாத்தார். அவரை தாண்டி யாருமே இஸ்ரவேலை தொடவே முடியல. இயேசுப்பா இன்னைக்கோ சொல்கிறார், நான் உன்னை அப்படி பாதுகாப்பேன், என் கேடகத்தினாலும் உன்னை பாதுகாப்பேன், என் கையினாலும் உன்னை பாதுகாப்பேன், நீ போகும்போதும் வரும்போதும் உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த உலக சூழ்நிலைகள் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் நான் உன் கூட இருக்கேன், உன்னை பாதுகாப்பேன், உன் குடும்பத்தை பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏசப்பா வாக்கு கொடுக்குறாரு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.